வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது DLS டெப்த் லிமிட்டட் சர்ச். ப்ரீவியஸாக டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பார்த்தோம், அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. டெப்த் லிமிட்டட் சர்ச் இது வந்து ஒரு அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு டைப். டெப்த் லிமிட்டட் சர்ச் இஸ் அ வேரியேஷன் ஆஃப் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் where the search is limited to a specified depth. இப்போது என்கிட்ட வந்து நிறைய பிரான்ச்சஸ் உள்ள ஒரு கிராஃப் இருக்குது. அதில் ஒரு 10 லெவல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்டேட்டை செக் பண்ண போகிறோம், ஒரு எலமெண்ட். ஸோ ஃபைன் ஒரு எலமெண்ட்டை செக் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, இல்லைன்னா அது பேர் லெட்டர் இ கூட வச்சுப்போம். ஸோ நான் ஈன்னு ஒரு ஸ்டேட்டை சர்ச் பண்ணுறேன். அதை நான் எப்படி சர்ச் பண்ணுறேன்னா, என்கிட்ட 10 லெவல்ஸ் இருக்குது. நான் வந்து செட் பண்ணிடுறேன், நீங்கள் 3 லெவலில் செக் பண்ணாலே போதும். 3 லெவலில் அந்த இ இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அப்போது அடுத்த லெவல்ஸில் நம்ம செட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணலாம் இதில். ஸோ அந்த செட்டிங் வேல்யூ இதில் பண்ணலாம். ஓகேங்களா? திஸ் மீன்ஸ் தட் த சர்ச் டஸ் நாட் எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் எ சர்டைன் நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இன் த சர்ச் ட்ரீ, which helps prevent excessive memory usage or infinite loops in the case of cyclic graph. ஸோ நம்ம ஒரு செட்டிங் பண்ணிடுறோம். ஒரு 10 லெவல் இருக்குன்னா நீங்கள் 3 லெவலில் முதல்ல செக் பண்ணுங்கள் அது இருக்கா. அப்படி இல்லைன்னா அடுத்த 3 லெவலில் செக் பண்ணுங்கள், அடுத்த 3 லெவல். ஸோ இந்த மாதிரி நம்மளாக செட் பண்ணணும் வேல்யூஸ். ஓகேங்களா? லெவல் செட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மெமரி யூசேஜ்லாம் குறையும். ஸோ அதுக்கு தான் இந்த சர்ச் பயன்படுத்தும், டெப்த் லிமிட்டட் சர்ச். ஸோ இதுக்கு அல்காரிதம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்புட். என்னென்ன இன்புட் வாங்கணும்? முதல்ல ஸ்டார்டிங் நோடு என்ன, நம்ம தேடக்கூடிய நோடு என்ன, எவ்வளவு லிமிட், டெப்த் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் அட் த ரூட் நோட். அப்புறம் ஒவ்வொரு நோட்டாக பார்த்துக்கிட்டே வரணும். எக்ஸ்ப்ளோர் நோட்ஸ் டெப்த் ஃபர்ஸ்ட். இஃப் த கரண்ட் டெப்த் எக்ஸீட் த லிமிட், ஸ்டாப் எக்ஸ்ப்ளோரிங் தட் பாத். இப்போது 3வது லெவல் வரைக்கும் வந்தாச்சுன்னு வச்சுப்போமே, அதுக்கப்புறமா போய் கம்ப்யூட்டர் என்ன பண்ணக்கூடாது, செக் பண்ணக்கூடாது. இஃப் த கோல் நோட் இஸ் ஃபவுண்ட், ரிட்டன் இட். இப்போ 3 லெவலில் ஃபஸ்ட்டு லெவல்லே எனக்கு வந்து நான் தேடக்கூடிய நோடு வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் ஆகிடும். இஃப் நோ கோல் இஸ் ஃபவுண்ட் அட் த கரண்ட் டெப்த், பேக் ட்ராக் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அதர் பாத். இப்போ 3 லெவலில் நான் தேடக்கூடிய ஸ்டேட் இல்லைன்னா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து வந்து லெவல் செட் பண்ணிவிட்டு திரும்பவும் செக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் கிராஃப். ஸோ ஏ, இதோடைய நெய்பர்ஸ் யார்? பி, சி, டி. பியினுடைய நெய்பர்ஸ் யார்? இ, எஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது. இப்போ நம்ம இன்புட் கொடுக்குறோம். கோல் நோடு நான் எதை தேட போகிறேன்னா எஃப். இந்த எஃப்பை தான் நான் தேட போகிறேன். டெப்த் லிமிட் வந்து 2. ஸோ செகண்ட் லெவல் வரைக்கும் தேடலாம். இது ஃபஸ்ட்டு லெவல், இது செகண்ட் லெவல். ஏ தான் 0th லெவல். அப்புறம் இது ஃபஸ்ட்டு லெவல், இது செகண்ட் லெவல். ஸோ லிமிட்னா செகண்ட் லெவல் வரைக்கும் தேடலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அட் ஏ. ஸோ ஏ இஸ் நாட் த கோல், ஸோ எக்ஸ்ப்ளோர் இட்ஸ் சில்ட்ரன். நான் தேட போடுறது எஃப். இங்கே எஃப் இருக்கா? இல்லை. அப்படின்னா பி பார்க்கும், சி பார்க்கும், டி பார்க்கும், அதோட நெய்பர்ஸ். நெக்ஸ்ட் மூவ் டு பி, அதாவது டெப்த் 1. அப்புறம் மூவ் டு இ, டெப்த்து 2. மூவ் டு எஃப், டெப்த் 2. இதோட மீனிங் என்னென்னா இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏ பார்க்கும், அப்புறமா அந்த ஏ வந்து எஃப் கிடையாது. ஸோ அதனால் அடுத்த டெப்த்து 1 பி பார்க்கும். திரும்பவும் இது எஃப் கிடையாது, அப்போ கீழே திரும்ப வந்துடும். இ எஃப் பார்க்கும், இயும் எஃப்பும் பார்க்குது. இதுதான் டெப்த்து 2. ஓகேங்களா? அப்போ இதில் இ பார்க்குது, நம்ம தேடக்கூடிய எலமெண்ட் இல்லை. எஃப் பார்த்த உடனே நம்மளுக்கு வேல்யூ ஆகும், சர்ச் பண்ணியாச்சு, எண்ட் ஆகிடும் சர்ச். ஸோ எஃப் இஸ் த கோல், ஸோ த சர்ச் எண்ட். ஓகேங்களா? இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ பார்த்த உடனே இதோட நெய்பர்ஸ் பார்க்கும். பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நெய்பர் பக்கமாக தான் போய்கிட்டே இருக்கும், கீழே 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 போயிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த லெவல் செட் பண்ண உடனே அந்த செகண்ட் லெவல் டெப்த் லெவல்லே நம்மளுக்கு அந்த எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சர்ச் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். சின்ஸ் we are using a depth limit of 2, the search stop once we reach that level does not go beyond it. ஓகேங்களா? ஸோ இன்னும் கிராஃப் பெருசாக இருந்தாலும் சரி செகண்ட் லெவலே ஸ்டாப் ஆகிடும்.
நம்ம செட் பண்ணிட்டோம்னா. In this case the goal f was found within the limit. ஸோ லிமிட்குள்ளே நம்ம அந்த f நம்ம தேடக்கூடிய கோல் கிடைச்சிருது. If the depth limit were 1, the search would stop at node B and would not be able to find f. இதுவே நம்ம செட்டிங்கில் வந்து லெவல் 1 கொத்துன்னு வச்சுப்போமே, இதுதான் லெவல் 1. இந்த லெவல் 1ல் எஃப் இருக்கா இல்லை, ஸோ அப்போவே ஸ்டாப் ஆகிடும். ஸோ எஃப் இங்கே இருந்தாலும் தேடாது போய். ஸோ இப்படி வந்து ஒரு செட்டிங் லிமிட்டை கொடுத்துரும் சர்ச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் டெப்த் லிமிட்டட் சர்ச். மெமரி எஃபிஷியன்சி நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ யூசஸ் லெஸ் மெமரி compared to breadth first search since it does not store all nodes at the current level. Next, faster search. நம்ம லிமிட் செட் பண்ணுறதுனால அந்த லிமிட்டுக்குள்ளே ஈஸியாக ஸ்பீடை செக் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுக்கு தேவையான டேட்டா. கேன் பி ஃபாஸ்டர் இன் சர்டைன் சிச்சுவேஷன் இஃப் த சொல்யூஷன் இஸ் வித்தின் த ஸ்பெசிஃபைட் டெப்த் லிமிட். என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெப்த் லிமிட்டட் சர்ச். Incompleteness, அதாவது if the goal is deeper than specified depth the search will not find it. இப்போது ஒரு 10 லெவல் உள்ள கிராஃப் இருக்குது, நான் தேடக்கூடிய லெட்டர் வந்து இசட்டு, அது கீழே டவுனில் இருக்குது, ஆனால் செட்டிங் போட்ட லெவல் வந்து ஒரு 4 லெவலுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணால் போதும்னு சொன்னோம்னா அது வந்து தேடினாலும் கிடைக்கல, அப்போ அது ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் தான் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட், நோ ஆப்டிமாலிட்டி. It doesn't guarantee the shortest path to the goal, especially if the solution is deeper in the tree. ஸோ நான் தேடக்கூடிய அந்த ஸ்டேட் ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா அதோடைய ஷார்ட்டஸ்ட் பாத் இந்த அல்காரிதம் ஈஸியாக கண்டுபிடிக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ட்ராபேக்ஸ், ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் மாதிரி. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட், டெப்த் லிமிட்டட் சர்ச்னா என்ன? ஸோ அதுக்கான அல்காரிதம், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதோடைய ப்ராசஸ் கண்டினியூவேஷன், அதனுடைய அட்வான்டேஜஸ், அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.